ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு நடக்கப் போகின்ற மிக நல்ல விஷயங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களில் இந்த கோச்சார கிரகங்கள் ரீதியாக நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற தலைப்பை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கும்போது ஆரம்பத்தில் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் இருப்பார். இந்த மாதம் கிட்டத்தட்ட அதற்கு பிறகு என்ன பண்ணுவார்னா, பாதிக்கு பிறகு அவர் கன்னி ராசிக்குள்ள வந்துடுவார். அப்போ சூரிய பகவான் இந்த மாதத்தில் எப்பொழுதுமே ஆங்கில மாதம் என்றாலே சூரிய பகவான் 2 ராசிக்குள்ள தன்னுடைய பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு ஏற்படும். அப்போ இந்த கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் ஆகிய 9 கிரகங்கள், இந்த 9 கிரகங்களுடைய சூழ்நிலையில் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மிக நல்ல விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் புதிய புதிய வாய்ப்புகள் தேடி வரும். நீங்கள் பேசாமல் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. எங்கேயா ஒரு ஃபோன் வரும். ஃபோன் பண்ணி, சார் இதை நீங்கள் பார்க்கலாமா, மேடம் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி உண்டு, இந்த ஒர்க்கு சார் பார்த்துக்கிருந்தாங்க, இப்போ நீங்கள் இதை எடுத்து பண்ணுங்கள், உங்களுக்கு உண்மையாகவே அதில் ஒரு ப்ளஸ் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய வாய்ப்பை உங்கள் கையில் கொடுத்து உங்களை பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் ஏற்கனவே என் வேலையை பார்க்க முடியாமல் இருக்கேன், நான் இந்த வேலையை எடுத்து வேறு பண்ணணுமா அப்படின்னு மட்டும் தயவுசெய்து யோசிச்சிடாதீங்க. கொடுத்த வேலையை, உங்களுக்கு நம்பிக்கையாக கொடுத்த வேலையை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. உங்களால் முடியுங்கிற தன்னம்பிக்கையுடன் செய்யுங்க. உறுதியாக நீங்கள் புதிதாக செய்கின்ற உங்களுடைய இந்த பணியானது, எக்ஸ்ட்ரா செய்கிற அந்த வேலையானது உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும். பரவாயில்லையே, அவர் செய்ய வேண்டிய வேலையை இந்த மேடம் 5 நிமிஷத்தில் முடிச்சிட்டாங்களே, இந்த சார் 5 நிமிஷத்தில் முடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய இயக்கம் உங்களுக்கு கிடைக்கின்ற புதிய வாய்ப்புகள் மூலமாக உருவாகும். அதே போல் பார்த்திங்கன்னா, ஒரு சேல்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமரை நீங்கள் நேரடியாக சந்திக்க வேண்டிய செயல்பாடுகள், இதிலெல்லாம் யாரெல்லாம் ஈடுபடுறீங்களோ அவர்களுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வரும். உங்களுடைய பேச்சு ஆற்றலை பார்த்து பேசாமல் உங்களை அடுத்த போஸ்டிங் போட்டுடலாமான்னு சொல்லி உங்களுடைய அதிகாரிகள், உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களை சிந்திக்கிற அளவுக்கு உங்களுடைய பேச்சாற்றல் சூப்பராக இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே பேச்சாற்றல் ரொம்ப சூப்பராகும். அது பொதுவான விஷயந்தான். பேசலைன்னா அவ்வளோதான், நீங்கள் என்ன ஆவீங்கன்னே தெரியாது. அந்தளவுக்கு உங்களுடைய செயல்பாடு உண்டு. மனசில் பல குதிரைகள் ஓடிக்கிட்டே தான் நீங்கள் பேசுவீங்க. அப்படியே ரன்னிங்கில் ஓடும் குதிரை, டிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு கூட நீங்கள் அப்படியே கண்ணால் அப்படியே பேசிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுடைய கண் பார்வையே பேசுன்னு சொல்கிறேன். ஓகே, அந்தளவுக்கு உங்களுடைய சிந்தனை செயல்பாடுகள் சூப்பராக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்க போகுது. புதிய புதிய முயற்சிகள் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை கொடுக்க போகுது. அதேபோல் இந்த மாதத்தில் சொந்த தொழில் செய்கிற நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம், மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம், தொழிலில் அடுத்த கட்ட செயல்பாடை நோக்கி பயணிக்கக்கூடிய தன்மை, எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வேறு லெவல், எக்ஸ்போர்ட் த பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுற நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்கள் அனைவருமே நல்ல லெவலில் போவீங்க. ஒரு அங்கீகாரத்துக்குரிய விஷயங்களில் போவீங்க. ஒரு முன்னேற்றத்துக்குரிய பாதையை நோக்கி நீங்கள் பயணிப்பீங்கிறது உண்மை. அப்போ விருச்சிக ராசியில் யாரெல்லாம் திருமணம் முடித்த பெண்கள் வேலைக்கு செல்கிறீர்களோ, வேலையில் சிக்கல்கள், வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத ஒரு இன்னல்கள், ஒரு மன அழுத்தங்கள், உங்களை காயப்படுத்துகிற அளவுக்கு சில விஷயங்கள் மனதளவில் ஏற்படுது. அப்போ இது எப்படி சமாளிக்கனே தெரியல, எவ்வளோ தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு தெரியலன்னு சொல்லி வருத்தப்படுறீங்கன்னா, அத்தனை விதமான தேவையில்லாத பிரச்சனைக்கும், அத்தனை விதமான தேவையில்லாத கஷ்டத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்க போகுது. உங்களை வற்புறுத்தி, உங்களை கஷ்டப்படுத்தி, உங்களை மன அழுத்தத்தை ஏற்படுத்துகின்ற உங்களுடைய ஆப்போசிட் அல்லது உங்களுடைய மேலதிகாரி, உங்களுடைய ஓனர் யாருன்னா வச்சுக்கோங்களேன், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், உங்களை மனதளவில் ஒரு தேவையில்லாத விஷயங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா
அவங்க இவ்வளோ நாளாக மறைமுகமாக இருந்து உங்களை தாக்கம் ஒரு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, வெளியே சொல்ல முடியலன்னு நீங்கள் தவிச்சிங்கன்னா அவங்களுடைய தேவையில்லாத செயல்கள் வெட்ட வெளிச்சமாகும். அவங்க அதை தப்பு பண்ணிட்டோம் சொல்லி உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குற அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்குது. அப்போ நீங்கள் பயந்து இருக்க வேண்டாம், தைரியத்துடன் இருங்கள், தன்னம்பிக்கையுடன் செய்யுங்க. உங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷன் இருக்குது, ரொம்ப போராட்டமாக இருக்குது அப்படின்னா வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம். இந்த மாதத்தில் நான் சொல்கிற ஒரு வழிபாடை செஞ்சு பாருங்கள். தப்பு பண்ணுறவன் தானாக ரோட்டுக்கு வந்துடுவான், உங்களுக்கு கஷ்டப்படுத்துகிறவன் தானாக ரோட்டில் வந்து நிற்பான். அதில் எந்த மரம் முடியாது. அவன் எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேணா இருக்கட்டும், எந்த ஓனராக இருக்கட்டும், யாரானாலும் இருக்கட்டுங்க. உங்களை மனதளவில் கஷ்டப்படுத்துகிற நபர் தேவையில்லாத தவறான செயல்களை செய்கிற அத்தனை விதமான, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களை மனதளவில் கஷ்டப்படுத்துகிற யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் நடுரோட்டில் நிற்க வேண்டிய சூழ்நிலை நான் சொல்கிற வழிபாடை நீங்கள் செய்யும் பொழுது ஏற்படும். இந்த மாதம் நீங்கள் கட்டாயம் அந்த வழிபாடை செஞ்சு பாருங்கள். இந்த வழிபாடை செய்யும்போது உங்களுக்கே ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை வரும். என்ன வழிபாடு அப்படிங்கும்பொழுது சிவ ஆலயங்களுக்கு நிறைய பேர் போயிருப்பீங்க. நம்மளுடைய சிவ ஆலயங்களில் போய் என்ன பண்ணுவோம்னா போன டேரெக்டாக என்ன சிவன் கோயிலுக்குள்ளே உள்ளே போயிடும். ஆனால் இந்த வட்டம் நான் சொல்கிற மாதிரி தொடர்ந்து 3 வாரங்கள் நம்முடைய இந்த செப்டம்பர் மாதத்தில் 3 மாதங்கள் நம்முடைய விருச்சிக ராசி என்பர்கள் உள்ள நுழைஞ்சனே விநாயகரை கும்பிட்டுட்டு முருகனை கும்பிட்டுட்டு சிவ ஆலயங்களில் உள்ள சூரிய பகவானையும் சந்திர பகவானையும் கும்பிட்டுட்டு அவங்களுக்கு நல்லெண்ணெய் தீபம் விளக்கு போட்டு மனசார வழிபாடு செஞ்சுட்டு வீரபத்திரரை போய் பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? இதை நீங்கள் பண்ண பிறகு 3 வாரம் தொடர்ந்து பண்ணுங்கள். உங்களை கஷ்டப்படுத்துகிற நபர் உறுதியாக இறை அருள் மூலமாக காயப்படுத்துகிற கஷ்டப்படுத்துகிற நபர் ரோட்டுக்கு வருவாங்க, மன்னிப்பு கேட்பாங்க. உறுதியாக உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும், மாற்றம் உண்டு, ஏற்றம் உண்டு. அன்பு நேயர்களே, இவ்வளவு நேரம் நீங்கள் பொறுமையாக நிதானமாக பார்த்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய ராசிக்கான செப்டம்பர் மாதத்தின் பொது பலன்கள். இது லைஃப்பில் ஒரு 20% ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்ட், அவ்வளோதான். அதை தாண்டி மனசுக்குள்ளே நிறைய கேள்விகள், நிறைய விஷயங்கள், இதை செயல்படுத்தலாமா, அதை செயல்படுத்தலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, பெரிய லெவலுக்கு வந்துடுவோமா, பல பேருக்கு வாழ்க்கையை கொடுத்துருவோமா, வாழ்க்கையை உருவாக்கிடுவோமா, அல்லது படாத பாடு படாமல் நிம்மதியாக வச்சு இருப்போமா அப்படிங்கிற கேள்விகளுக்கு விடை தெரிய வேண்டும் என விருப்பப்பட்டால், உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக பல கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால், ஜாதகமே இல்லை தன்னுடைய வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிற முடியாதான் என கவலைப்பட்டால், அத்தனை வர்ற விஷயங்களுக்கும் ஒரே தீர்வு. நீங்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிடுவார். நீங்கள் டீட்டெயில் அனுப்பிட்ட பிறகு நம்முடைய கம்பெனியிலேருந்து உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. அந்த டயத்தில் நீங்கள் நேரடியாக என்னையை கான்டாக்ட் பண்ண முடியும். நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கான்டாக்ட் பண்ணாலும் சரி, அல்லது நம்மளுடைய தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்கன்னா நீங்கள் நார்மல் காலுமே கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் திருப்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுத்த விஷயங்கள் அத்தனையுமே சரியாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை வாங்கினதையும் உங்களுடைய ஜாதகத்தை மிக துல்லியமாக கணித்து உங்களுக்கு கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் பண்ண வேண்டியது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்ப வேண்டியதான். உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், உங்களுடைய பெயர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பிறந்தீங்க, இந்த விவரத்தை தெளிவாக அனுப்பிவிடுங்க. உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூறி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை இந்த பிரபஞ்ச சக்தியுடன் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து இயக்கி தருகிறேன் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன். மேலும் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் நம்ம வீடியோவை உலகெங்கும் பார்த்திருக்கும், உலகெங்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து வரும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும், மேலும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் கேமராமேன், ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் உரிமையாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.